முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயின் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை முதலமைச்சராக விஜய் பதவியேற்கக்கூடிய நிலையில் இந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. விஜயின் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்கள். வணக்கம் ரூபி. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 108 இடங்களை கைப்பற்றி அக்கட்சி ஆட்சி அமைக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தேவைப்பட வேண்டி இருப்பதால் சில கட்சிகளின் ஆதரவுகளை தாவேகா நாடி வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த ஒரு தேர்தலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் அர்லேகருக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் நாளை விஜய் பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக ஆளுநரை சந்தித்து பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து விஜய் பேசியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக பெரும்பான்மை நிரூபிக்கும் பட்சத்தில் நாளை முதலமைச்சராக அவர் பதவியேற்க இருக்கிறார். அதே போல பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நேரு விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த விழாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தாவேகாவின் பெரும்பான்மைக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தியின் ஆதரவு கடிதத்தை விஜய்க்கு அனுப்ப முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் தரப்பில் 2 அமைச்சர் பதவிகளை கேட்டிருப்பதாக தெரிகிறது. தாவேகாவின் பெரும்பான்மைக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் தங்களுக்கு 2 அமைச்சர்கள் வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல நாளை இந்த பதவியேற்பு விழா நடக்க இருக்கும் நிலையில் அது ராகுல் காந்தி பங்கேற்பார் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகா வெற்றி பெற்றிருந்த நிலையில் உடனே விஜய்க்கு போன் செய்து பேசிய ராகுல் காந்தி அவருக்கு வாழ்த்து கூறியிருந்தார். எக்ஸ்எல் பக்கத்திலும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விலகுவதாக வெளியான தகவலை அடுத்து தாவேகாவுக்கு அக்கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் நாளை ராகுல் காந்தி இந்த விழாவில் பங்கேற்பார் என தெரிகிறது. இதே போல விஜய் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மாதம் 200 யூனிட் மின்சாரம், அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் ஆகிய 2 முக்கிய திட்டங்களுக்கான கோப்புகளில் விஜய் முதலில் கையெழுத்திடுவார் என்று கூறப்படுகிறது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.